டாக்டரை திருடர் என நினைத்து திட்டிய முதியவர். இனிய காலை பொழுது. நேரம் 5:30 மணி. புது மணப்பெண்ணை போல் மஞ்சள் முகத்துடன் சிவந்த வானிலை. சூரியன் மெல்ல எட்டி பார்த்து கொண்டது. ஆங்காங்கே காக்கை கரையும் சத்தம் கேட்க, நடைபாதையில் தூங்கி எழுந்த நாய்கள் உடம்பை சிலித்தபடி சோம்பல் முறித்தவாறு எழுந்து ஓடின. அந்த நேரத்தில் பால் விநியோகம் செய்யும் வண்டிகளின் சத்தமும், பேப்பர் போடுவது மிதி வண்டிகளின் மணி யோசையும் ரெங்காரமாய் ஒலித்திட, அங்கே ஒரு சிமெண்ட் நடப்பாதையில் வேக வேகமாய் நடைப்பயிற்சி செய்து கொண்டிருந்தார் 40 வயது நாகராஜன். அவரது நடையில் உரசும் காலனி சத்தம் கூட இனிமையான இசையாகவே நாகராஜனின் காதுகளுக்கு கேட்டது. அந்த நேரத்தில் ஊரிலிருந்து கைபேசி அழைப்பு வர பேண்ட் பாக்கெட்டிலிருந்து அவசரமாய் ஃபோனை எடுத்தார் நாகராஜன். கோடை விடுமுறைக்கு பிள்ளைங்களை சொந்த ஊருக்கு அழைத்து சென்றுள்ள மனைவியிடமிருந்து வந்த வீடியோ காலை கண்டதும் சற்றே எரிச்சலடைந்தார் நாகராஜன். ஏ தீபிகா, உனக்கு நேரங்காலம் கிடையாதா? நான் வாக்கிங் போயிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் கழித்து ஃபோன் பண்ணு. நீ ஊருக்கே போனாலும் தினமும் உன் முகத்தை மட்டும்தான் நான் முதலில் பார்க்க வேண்டுமா என கத்திவிட்டு அவளிடமிருந்து பதில் வருவதற்கு முன்பே அவசரமாக ஃபோன் கட் செய்ய முயன்றார் நாகராஜன். ஆனால் தீபிகாவோ, என்னங்க ஃபோனை கட் பண்ணிடாதீங்க, எத்தனை தடவை சொல்கிறது? நல்லா வெளிச்சம் வந்த பிறகு வாக்கிங் போகணுடு, தெரு நாய்ங்க கடிச்சிட போகுது, இல்லைன்னா ஏதாவது அசிங்கத்தை மிதிச்சிட போகிறீங்க என்று மிகுந்த கவலையுடன் சொன்னாள் தீபிகா. இதை சொல்ல தான் காலங்காத்தாலே வீடியோ கால் போட்டியா? ஊருக்கு போய் நீ நிம்மதியாக இருப்பேன்னு பார்த்தா அங்கேயும் போய் என்னோட நினப்பு தான் உனக்கு. அட்வைஸ் பண்ணாமல் ஃபோனை வை என்று மனைவியிடம் சொன்ன நாகராஜனுக்கு உள்ளுக்குள் தன்னை பற்றி சிந்தனை செய்யும் மனைவியை நினைத்து உள்ளம் மகிழ்ந்து பின்னர் குனிந்து அவரது பேண்ட் பாக்கெட் கைபேசியை போட்டார் நாகராஜன். குனிந்த அவர் தலை நிமிடுவதற்குள் கண்ணில் பட்டது ஒரு விஷ பாம்பு. அவர் கால் அருகில் சென்று கொண்டிருந்த அந்த பாம்பை கண்டதும் அவரது உடல் நடுங்கத் தொடங்கியது. ஒரு நொடியில் கண்கள் இருண்டன. பயத்தில் அவரது தொண்டைக்குழி ஈரமின்றி வற்றியல் போல் வறண்டு போனது. அந்த ஒரு நொடியில் தனக்கு மிகுந்த தக்க நேரத்தில் ஃபோன் செய்த மனைவிக்கு மனதிற்குள் நன்றி சொன்னார் நாகராஜன். அதற்கு மேல் அவரது நடை தடைப்பட்டது. அவரது மனதிற்குள் ஏற்பட்ட திகில் மறைவதற்குள் திரும்பி பார்த்தார் நாகராஜன். தன்னை தாண்டி சென்ற பாம்பனை தேடியது அவரது கண்கள். அதுவோ அருகில் இருந்த ஒரு வீட்டுக்குள் நுழைவது கண்டு பதறி போனார். அந்த வீட்டில் சிறு பிள்ளைகள் ஏதேனும் இருந்தால் நினைக்கவே மனம் தவித்தது. சட்டென முடிவெடுத்து அந்த வீட்டின் வாசலுக்கு விரைந்தார் அவர். இது வயோதிக தம்பதியர் இருவர் வாழும் வீடு அல்லவா? எங்கிருந்தோ பொறி தட்டியது அவரது மூளையில். அவர்களுக்கு கண்டிப்பாக உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களை வாய்விட்டு அழைத்தார். சார், என் பேர் நாகராஜன். உங்கள் காம்பவுண்டுக்குள்ளே ஒரு பெரிய விஷப்பாம்பு நுழைந்ததை என் கண்ணால் பார்த்தேன். உடனே பாம்பு பிடிப்பதற்கு வனத்துறைக்கு ஃபோன் செய்யுங்க என்று சத்தம் போட்டு கத்தினார். ஆனால் உண்மையை புரிந்து கொள்ளாத அந்த பெரியவரை தன் மனைவியிடம் இப்படி தான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி டீக்கா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு உள்ளே நுழைஞ்சிடுவாங்க. நேற்றை கூட பாரு, அனாத ஆசிரமம்னு சொல்லிக்கிட்டு பணம் கேட்டு 4 பேர் வந்து நிற்கிறாங்க. எது உண்மைன்னே தெரிய மாட்டுது. நாகராஜனாம் நாகராஜன், நக்கலை பாரு, பெயர்லே பாம்பு வச்சுருக்கும். இவனே ஒரு நாக பாம்பு போல. ஆளை பார்த்து ஏமாறக்கூடாது. இப்படி தான் தனியாக இருக்கிற முதியோர்களுக்கு கிட்ட இருந்து கொள்ளடிச்சுக்கிட்டு காசுக்காக கொலையும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு வரவங்கள என்றைக்குமே நம்பக்கூடாது. அவன் மொழியை பார்த்தாலே தெரியுது, திருட்டு பயில்வனும். கதவை மட்டும் திறந்து விடாத என்று காது சரியாக கேட்காத மனைவி பார்வதியிடம் சத்தம் போட்டு கத்தினார் அந்த முதியவர் முனுசாமி. அவர்கள் பேசியதை அப்படியே காதில் வாங்கிய நாகராஜன் மனம் முடிந்த, ஐயா, புரியாமல் பேசாதீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே பாம்பு இருக்கு, ஜாக்கிரதையாக இருங்க, நான் வரேன்னு சொல்லி வருத்தத்துடன் அங்கிருந்து கிளம்பி சென்றார். அன்று மாலை அரசு ஆஸ்பத்திரியில் எமர்ஜென்சி வார்டின் வாசலில் நின்று அழுது கொண்டிருந்த அதே முதியவர் முனுசாமி உள்ளே வந்து போகும் மருத்துவர்களிடம், டாக்டர், என் பொண்டாட்டியை விஷப்பாம்பு கடிச்சிருச்சு, எப்படியாவது அவளை காப்பாற்றி கொடுங்க என்று கையெடுத்து கொண்டு கதறி கொண்டிருந்தார். தன் தலையிலே அடித்து கொண்டு, நானே என் பொண்டாட்டிக்கு இப்படி யமனா இருந்துட்டேனே, காலையில் பாம்பு இருக்குன்னு அந்த ஆள் சொன்னப்பவே கொஞ்சமாவது ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். பாம்புக்கு பயந்து வெளியில் போக மறுத்த என் மனைவி பார்வதியை சாப்பிட இலை அறுத்துட்டு வர சொல்லி கட்டாயப்படுத்தியது நான் தானே என கூறி மீண்டும் மீண்டும் தலையில் அடித்து கொண்டு குமரி அழுதார் அந்த முதியவர். நேரம் கடந்து கொண்டே இருந்தது. பெரியவரே, உங்களை பெரிய டாக்டர் வந்து பார்க்க சொன்னார் என்று நர்ஸ் வந்து சொல்லவும், இறைவா, என் பார்வதிக்கு என்ன ஆச்சு? என்னை விட்டுட்டு போயிட்டாளா அந்த பாவிமாவா என அலறிக்கொண்டு கத்திக்கொண்டே டாக்டரின் அறைக்குள் நுழைந்தார் பெரியவர் முனுசாமி. அங்கே அமர்ந்திருந்த டாக்டரை பார்த்ததும் அதிர்ச்சியானார் முனுசாமி. காலையில் வீட்டு வாசலில் பார்த்த அதே நாகராஜன். அவராய் இவர் மேஜையில் வைக்கப்பட்டிருந்த சின்ன பலகையில் டாக்டர் நாகராஜன் எம்டி என்று இருப்பதைக் கண்டு அதிர்ந்து உறைந்து போனார். கவலைப்படாதீங்க,
பழி வாங்குற குணம் எல்லாம் எந்த மருத்துவருக்குமே இல்லை. நீங்கள் காலையில் செய்த சரியே. தனியாக குடியிருக்கும் நீங்கள் இந்த முதிர்ந்த வயதில் எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதுதான். முன்பின் தெரியாத நபரை வீட்டுக்குள்ளே அனுமதிக்க தேவையில்லை. என்னை மன்னிச்சிடுங்க டாக்டர். உங்களை நான் காலையில் தவறாக பேசினதை நினைச்சு கோபப்பட்டு என் மனைவியை கைவிட்டுறாதீங்க. அவளை காப்பாற்றி என்கிட்ட கொடுத்துருங்க என்று கையெடுத்து கும்பிட்டு பெரியவரிடம், ஐயா உங்கள் மனைவி பிழைச்சிட்டாங்க. நீங்கள் சொன்னது போல இந்த காலத்தில் யாரையும் நம்பவும் முடியாது. அதற்காக இப்படி வார்த்தைகளை தவறாக கொட்டி என்னை உதாசீனப்படுத்தி விரட்டி இருக்க வேண்டாம். உங்கள் வயது அனுபவத்தில் தன்மையாக பேசி அனுப்பியிருக்கலாம். அல்லது என்னை வீட்டிற்கு வெளியிலேயே நிற்க வைத்தே நான் சொல்ல வந்ததை மட்டும் சற்று காது கொடுத்து கேட்டிருக்கலாம். அதனால் இது போன்ற ஒரு அசம்பாவிதம் இன்று நடந்திருக்காது அல்லவா? தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும், ஆறாத நாவினால் சுட்டவடு. தங்களது பேச்சால் என் மனம் புண்பட்டது என்று நாகராசன் சொல்லவும் அதை கேட்டு தலை குனிந்தார் முனுசாமி. சந்தேகத்தில் ஒரு மருத்துவரையே திருடனாக நினைத்து அவதூறாக பேசியது எண்ணி மனம் கலங்கி மன்னிப்பு கேட்டார் அந்த பெரியவர்.